சூப்பரான ஒரு பொடி இட்லி தாங்க பண்ணியிருக்கேன். இட்லி பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்லேயே ஒரு ஆள் இருக்குது, ஞான என் பையன் தாங்க. இட்லியும் பிடிக்காது, இட்லி பொடியும் பிடிக்காது. இப்படி பண்ணி கொடுத்தோன்னா அம்மா சூப்பர்மா வேறு லெவல்னு ஒரே பாராட்டு. கடலை பருப்பு, உளுந்தம் பருப்பு முதல்ல எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை விட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டேன். கரெக்டாக இந்த அளவுக்கு, அதாவது இட்லிக்கு என்ன அளவு அதை தாங்க போட்டு பண்ணுறேன். வரக்கொத்தமல்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், பொட்டுக்கடலை, நிலக்கடலை, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. கடைசியாக மிளகாயை போட்டு காற்றளவுக்கு போட்டு இட்லியை ஊற்றி தனியாக எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு பேனை போட்டுட்டு தேங்காய் எண்ணெயை விட்டுடுங்க. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நெய் ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் கடைசியாக உப்பையும் சேர்த்து பொடி பண்ணி ரெடியாக வச்சுட்டேங்க. எண்ணெயை விட்டாச்சு. நல்லா அந்த கடுகு தாளித்து கொட்டிட்டு கருவேப்பிலையை போட்டுட்டு அப்படியே இந்த பொடியை அப்படியே தூவி அந்த எண்ணெயில் நல்லா பரட்டி இந்த இட்லியை போட்டு இப்படி பரட்டி கொடுத்தீங்கன்னா சூப்பருங்க, வேறு லெவல். கடைசியாக கொஞ்சம் கேரட்